ஹாய், நான் அனிதா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப நான் ஹாப்பியாக அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் அழுதுட்டேன். அது சில பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. நிஜமாகவே நான் ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா போன வீடியோவுக்கு ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லோரும் என்ன 2 வருஷம் வீடியோ போடாமல் என்னை ஞாபகம் வச்சுருந்தீங்க. அது ஒன்று, எனக்கு அது வந்த கமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் கால்ஸு, சேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் வந்து ஃபுல்லாக அதுலேயே தான் எனக்கு போச்சு. எனக்கு வந்து எந்தளவுக்கு லோன்லியாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருந்தனோ அந்தளவுக்கு வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக அப்படியே எனக்கு ஒரு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தது. ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஞாபகம் வச்சுருந்ததுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி அன்றைக்கி நைட் இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. ஒரு நாய் வந்து என் மேலே தாவி ஒரே பாசத்தில் வாலெல்லாம் ஆட்டிட்டு ஃபுல்லாக என்னை அப்படியே லிக் பண்ணுற மாதிரி நக்கிற மாதிரி எனக்கு அது கனவு வந்துச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. ஆக்சுவலி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்டில் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பாபா முருகர் 2 பேரும் மிக்ஸ் பண்ண வீடியோ தான். எப்படின்னா இதில் கொஞ்சம் என்னோடய பேக் ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்ல வேண்டியது மாதிரி இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேன், ரீசெண்டாக எனக்கு ரொம்ப லோன்லியாக நான் அண்ணன் நினச்சி அழுதுகிட்டே இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு கனவுல வந்தது பழனி மலை மட்டும் கனவுல வந்துச்சு. வரும்போது நான் சுத்தமாக இக்னோர் பண்ணிட்டேன். ஏன்னா நான் மனசு வெறுத்து போயிருந்ததுனால ஓகே இன்னும் கனவு வருது அப்படின்னு விட்டுட்டேன். திரும்பியும் வந்து எனக்கு ஒரு ஃபியூ வீக்ஸ்லேயே வந்து இந்த அடுத்தடுத்து இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நேற்று போன வீடியோவில் சொன்ன மாதிரி நடக்கவும் நான் திரும்பியும் சாமி கும்பிட ஆரம்பித்தேன். ஆரம்பித்தோடனே வந்து எனக்கு ரீசெண்டாக சில ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஒரு 6 மாதமாகவே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கும் வந்து அந்த பழனி மலைக்கும் எனக்கு கனவுல வந்ததுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சதுக்கப்புறமும் எனக்கு என்ன ரீசன்கிறதும் எனக்கு உடனே தெரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா இப்போ அந்த குட்டி ஃப்ளாஷ்பேக் வந்து நான் சொல்கிறேன். நான் முன்னாடி வீடியோஸில் சொன்ன மாதிரி என்னோடது வந்து லவ் மேரேஜ். அப்போ இன்டர்காஸ்ட் மேரேஜ் வேறு. அப்போ வந்து வீட்டில் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் வந்து நான் போராடி சண்டை போட்டு தான் கல்யாணம் பண்ணேன். ஸோ சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆஸ்தான கடவுள் வந்து முருகர். அதாவது ரொம்ப சின்சியர், ரொம்ப முருகருக்கு சின்சியர். ஸ்கூலுக்கு போகும்போது பஸ்ஸில் போகும்போது கூட வந்து கந்த சஷ்டி கவசம் தான் படிச்சுட்டு போவேன். அந்த மாதிரி தும்முனாலே முருகா அப்படின்னு தான் வாயில் வரும். அந்த மாதிரி அது இப்போ கூட எனக்கு ஞாபகம் தெரிஞ்சதுலேருந்து எனக்கு வந்து என்னோட கடவுள் முருகர் அப்படின்ட்டு. நான் அதிகமாக போன கோயில் வந்து பழனி. இந்த மாதிரி ரொம்ப முருகரோட அட்டாச்மெண்ட் அதிகம். அதனால் என்ன பண்ணேன், மேரேஜுக்காக வேண்டிக்கிட்டேன். நான் வந்து பாத யாத்திரை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டேன். வேண்டினதுக்கப்புறமா என்னாச்சு, ஓகே எனக்கு மேரேஜ் வந்து பல சோதனைகளுக்கு அப்புறம் பல போராட்டங்களுக்கு அப்புறம் எனக்கு வந்து அப்பா அம்மாவோட மேரேஜ் நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுதலே. ஸோ அது நடந்துச்சு. முருகர் வந்து வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. ஆனால் நான் வந்து அந்த கடமையை உடனே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நிறைவேற்ற மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னா மேபி அந்த ஏஜா இல்லை வந்து ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா என்னன்னு தெரியல. பண்ணல. அது என்னோட மிகப்பெரிய ஒரு தப்பு. கிட்டத்தட்ட அதை மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அங்கதான் இருக்கும் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அப்போ என்னாச்சு, நாங்கள் யூகே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 22 பிகினிங்ல வந்து டிசைட் பண்ணி விசாலாம் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் ஆச்சு. என்னன்னா ஃபுல்லா ஒரு 6 மாசம் விட்டு கனவாவன்றிருக்கும். முருகர் தான் வருவாரு, மயில் வரும். அப்புறம் வந்து பழனி மலையோட காம்பவுண்ட் சுவர் இருக்குல்ல, அந்த வெள்ளை காவி கலர் கோடு போட்டு இருக்கும் இல்லைங்களா, அது வந்து இடிஞ்சு அப்படியே நிற்கிற மாதிரிலாம் கூட கனவு வரும். இதுன்னு இப்படியெல்லாம் வந்தால் நான் திக்குன்னு எந்திரிச்சுக்குவேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இப்போ வந்து நம்ம கண்ட்ரி விட்டு போகிறோம், முருகர் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு, இதுக்கப்புறம் வந்து இதை டிலே பண்ணால் நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்ட வீட்டில் சொல்கிறேன், என் ஹஸ்பண்ட்டையும் சொல்கிறேன். அப்போ வந்து அம்மா சொல்கிறாங்க, இல்லை பாத யாத்திரையெல்லாம் வந்து நீ தனியாக போய் நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, அது ஒரு குரூப்பாக போவாங்க, அவங்களோட போகணும், தைப்பூசம் அந்த மாதிரி போவாங்க. ஸோ நம்ம வீட்லேயே வந்து பெரியம்மா மாமாலாம் போயிட்டுருக்காங்க, அதனால் நீ அவங்களோட சேர்ந்து போய்க்கோ, இப்போதைக்கு உனக்கு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நான் என்ன பண்ணுறேன், சரி இப்போது நம்ம இந்த டைமில் போக முடியாது, நம்ம என்ன பண்ணலாம், சும்மா பழனி ஒரு தடவை போய் பார்த்துட்டு முருகர்கிட்ட வந்து எனக்கு எப்போ முடியுதோ இப்போ நான் வரேன், கண்டிப்பாக வரேன் அப்படின்ட்டு வேண்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே போகிறோம். நானே ஹஸ்பண்ட் பையன் 3 பேர் மட்டும் காரில் போகிறோம். போயிட்டும் அங்கேருந்து நான் வந்து நடந்து போகல, மலையில் பையனால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபிள் காரில் தான் போகிறோம். போயிட்டு வந்துட்டு அப்புறமா யூகே கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் வந்து எனக்கு திருப்பியும் இந்த கனவு வரவும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு, திருப்பியும் முருகர் ஞாபகப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல்
1.5 வருஷமா ஒரு சாமியே கும்பிடாம ஒரு விபூதி கூட வச்சுக்காம அந்த மாதிரி இருக்கிறவளுக்கு ஒரு கோயிலில் இருக்கிற மாதிரி கனவு வரும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு இதுதான்ட்டு. ஆனால் நான் இப்போ இருக்கிற ஹெல்த் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அதுவே என்னால் வேகமாக ரொம்ப விக்ரஸாக நடக்க முடியாது, அப்ஹில் ஏற முடியாது. ஏற்றமான இடத்துல பார்த்தீங்கன்னா வேகமாக ஏற முடியாது, மூச்சு பிடிச்சிக்கும், லிட்டரலி எனக்கு மூச்சு பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெப்பே ஏற முடியாது. இதெல்லாம் 6 மந்த்ஸாக நான் வந்து இது கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எனக்கு ரொம்ப லைஃப்பில் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இதுக்கலே டஃபஸ்ட் பீரியட்லாம் இப்போ இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ வந்து என்னாச்சுன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு நடந்து மலையேறி படியேறி நம்ம போயிட்டு வர்றதுனால தான் என்னால் எந்த மலையும் ஏற முடியல, எந்த அப்பிலும் ஏற முடியல, என்னால் ஸ்டெப் ஏற முடியல. 6 மந்த்ஸாக இப்படி தான் இருக்கு என் நிலைமை. அதை மீறி நான் போனேன்னா ஈவன் கார்லேயே என்னால் ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி போக முடியல அந்த மாதிரி. ஸோ எனக்கு புரிஞ்சிருச்சு நம்ம இந்த இருக்கிற இதுக்கு வந்து மேபி நம்மளே தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன நம்மளோட குரு பாபா இருக்கார்ல, பாபாகிட்ட தான் சொல்கிறேன். நான் 1 வீக் பாராயணம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. அப்போ பாராயணம் பண்ணும்போது பாபா எனக்கு இந்த சமயத்தில் நான் இந்த ஹெல்த் கண்டிஷனில் என்னால் வந்து நடைப்பயணமும் செய்ய முடியாது, பாத யாத்திரை போக முடியாது, படியும் ஏறி நான் இது பண்ண முடியாது, நான் இப்போதைக்கு இந்த கண்ட்ரிலேருந்து நான் வந்துட்டு உடனடியாக இந்தியாவும் போக முடியாது. ஸோ நான் போகிற வரைக்கும் எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், அது வரைக்கும் நான் பரிகாரமாக நான் ஏதாவது பண்ணுறேன். பட் என்னோட ஹெல்த்து இதெல்லாமே கண்டிப்பாக சரியான உடனே நான் வந்து இதை வந்து இதுக்கு மேலே நான் டிலே பண்ண மாட்டேன். பட் எப்போ சரியாதோ அதை கண்டிப்பாக நான் எஃபர்ட் போட்டு நான் இது பண்ணுறேன் பாபா. நீங்கள் அது எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க. நான் ஒரு பக்கம் வேண்டிகிட்டே இருக்கேன், ஒரு 2 டேஸாக நான் வேண்டிகிட்டே இருக்கேன். எனக்கு இந்த பக்கம் வந்து எனக்கு பாபா எனக்கு வழிகாட்டினது என்ன அப்படின்னா வேல்மாறல். நான் என்ன பண்ணுவேன் யூடியூப்ல பாபா ஒன்ஸ் நான் திருப்பியும் பாபாவை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஃபுல்லாக நான் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோட ஜென்யூனான நம்ம யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், தமிழில் இங்கிலீஷில் சாய்பாபா பற்றி அந்த சேனல்ஸ் எல்லாத்துலேயும் கண்டினியூஸாக பாபாவோட அந்த லீலைகள் கேட்டுகிட்டே இருந்தேன். ஏன்னா அது வந்து நமக்கே தெரியும், சச்சரிதம் படிக்கிறதும் பாபாவோட லீலைகளை பேசுகிறதும் பாபாவோட லீலை சொல்கிறதும் அதை வந்து காதால் கேட்குறதும் எல்லாமே வந்து நம்ம கர்மாவோட வினைகளை வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டு வர்றதுக்கான ரெமெடிஸ், அந்த ஒரு வழிகள் அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ணேன்னா பாபா லீலைகள் தேடும்போது பார்த்தீங்கன்னா வேல்மாறலோட வீடியோ வரும். என்ன நம்ம ஒன்று தேடினா அது நான் வேற என்ன தேடினாலும் வேல்மாறல் படின்னு அதுவே வந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு 2 டேஸாக இப்படி வந்துட்டே இருந்தது, நானும் இக்னோர் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் பாராயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒரு பக்கம் நீ முருகருக்கு நான் என்ன பண்ணணும் பாபாட்ட கேட்டே இருக்க, இன்னொரு பக்கம் உனக்கு வேல்மாறல் படின்னு வீடியோ வந்துட்டே இருக்கு, 2 நாளாக வந்துட்டே இருக்கு, உனக்கு இது கூட புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பாபா வந்து நம்ம கைட் பண்ணுறது வேல்மாறல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வேல்மாறல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை என்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தேன். பேரே வித்தியாசமா இருக்கே, என்ன இது வேல்மாறல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முருகர்னால கந்த சஷ்டி கவசம் தான் நமக்கு தெரியும், எப்பவுமே நம்ம கேட்போம் படிப்போம், காக்க அதுதான் நம்ம சொல்லுவோம், எல்லாமே தெரியும். இது என்ன வேல்மாறல் பேரே நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கூகுள் பண்ணி சில புக்ஸ், ஆன்லைன் புக்ஸ் அதெல்லாம் ரெஃபர் பண்ணி வீடியோஸ் நிறைய பார்த்து எல்லாமே அப்புறம் அது என்ன அதோட பவர் என்ன எல்லாமே வந்து புரிஞ்சுது. அப்போ வந்து என்ன அப்படின்னா எங்கிட்ட வேல்மாறல் பண்றதுக்கு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணது வந்து அந்த 6 இது தீபம் வச்சு வெத்தலை எல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தம் இருந்துச்சு இது பண்ணணும் அதுதான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா வீடியோஸும் பார்த்துட்டுன்னு சொல்லணும். அப்போ இங்க அவங்க சொன்ன எதுவுமே என்கிட்ட இல்லை, என்கிட்ட ஒரு முருகர் போட்டோ கூட இல்லை, ஒரு வேல் எதுவும் இல்லை, எனக்கு பூவே எங்கள் சாமிக்கு ஒழுங்காக கிடைக்காது. அதுக்கப்புறம் இதுவும் இல்லை, அந்த இடமே இல்லை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்லாம் போட்டு அதுக்கான இடமே இல்லை, எங்கிட்ட ஒன்றுமே இல்லை. எங்கிட்ட இருக்கிறது ஒரு இவ்வளோ பெரிய சைஸில் ஒரே ஒரு முருகர் ஸ்டாச்சு மட்டும்தான். அது மரத்தில் கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக அது நான் வச்சுருந்தேன். அதனால் அதுதான் இந்தியாவிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் என்கிட்ட இருந்து ஒன்று வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு. அது என்னன்னா என்னோட நம்பிக்கை. ஆக்சுவலி நான் ரொம்ப ஒன்ஸ் நான் நம்பினேன்னா அது பரிபூர்ணமாக நம்புவேன். அதனால எனக்கு வந்து அந்த நம்பிக்கையினால தான் எனக்கு சில விஷயங்கள், எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் நடக்கும், பட் அந்த விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு புரியறதுக்கு வந்து ஒரு குட்டியோன்னு ஒரு ஞானம் வேணும். அது வந்து என்னன்னா அந்த நம்பிக்கையில தான் கிடைக்கும். ஆக்சுவலி
நம்ம நம்பினால் ஒழிய அது நம்மளை சுற்றி நடக்கிறது நமக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ அந்த நம்பிக்கை மேலே தான் நான் வந்து அதை வச்சு தான் ஓகே படிக்கலாம்னு முடிவு பண்ணேன். ஒன்ஸ் நான் சில விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்ட்டுனா நான் உடனே as soon as possible உடனே பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ வெரி நெக்ஸ்ட் டேவே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இன்டர்நெட்டில் வேல் மரல் இதெல்லாம் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த காப்பியெல்லாம் வச்சுட்டாச்சு. அதுக்கப்புறம் நடந்தது தான் இது என்ன சொல்கிறது, நம்பவே முடியாத மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு கூட ஒரு விஷயம் நடந்தது வீட்டில். ஸோ நான் இன்னும் முடிக்கல ஆக்சுவலி. 26 நாள், இன்னைக்கு 26வது நாள் தான் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ என்னோட வேண்டுதல் என்ன அப்படின்னா, அது நான் ஃபுல்லாக இப்போ நான் என்ன அப்படின்னு சொல்லலை. அது ஒரு பர்டிகுலர் வேண்டுதல் அப்படின்ட்டு இல்லை, எனக்கு வந்து அதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. பட் சில விஷயங்கள் வந்து கரெக்டான டைமில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முருகரோட லீலைகள், அவரோட அந்த திருவிளையாடல்கள் தான் இருக்கும். அது வந்து எனக்கு இப்போ சொல்லும் போதே வந்து சீரியஸ்லி எனக்கெல்லாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வருது. அது ரொம்ப ஆசையாக இருக்குது சொல்கிறதுக்கு. கிட்ட இருக்கிற அந்த குட்டியோண்டு முருகர், அதை வச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன், எப்படி அந்த பூஜையை பண்ணுறேன், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக தான் பண்ணுறேன். பட் என்கிட்ட இருந்த என்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்பிக்கை. ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து லிட்ரலி என்ன ஒரு எப்படி சொல்றது, ஒரு பவர் குளோப் இருந்தா எப்படி இருக்கும், அதுக்குள்ள என்னை கொண்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது பார்த்தீங்க அப்படின்னா அது நான் வந்து சொல்ல தான் புரியும் அந்த விஷயங்கள். நீங்கள் வந்து சில விஷயங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும், சில விஷயங்கள் பெருசாக இருக்கும். ஆனால் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. என்னால் எதெல்லாம் சொல்ல முடியுமோ அது வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஈவன் இந்த ஒரு பெரிய சேனலில் கூட என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. அதோட லிங்க்கையும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவோட அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஓம் சாய்ராம்.